يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான இரண்டு அடிப்படைகளை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த இரண்டு அடிப்படைகள் எதுவென்று சொன்னால், முதலாவது அடிப்படை, ஒரு நல்லறம் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நாம் அதை அற்பமாக கருதி விட்டுவிடக்கூடாது. இது முதலாவது ஒரு அடிப்படை. இரண்டாவது ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், ஒரு பாவம் அது எவ்வளவு அற்பமானதாக இருந்தாலும் இது சிறிய பாவம் தானே என்று நாம் நினைத்து அந்த பாவத்தை செய்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த இரண்டு அடிப்படைகளையும் பல்வேறு நபிமொழிகளின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ வலவ் அன் அல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின். அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், நீங்கள் நல்லறங்களில் எந்த ஒன்றையும் அற்பமாக கருதி விடாதீர்கள். உங்களுடைய சகோதரனை நீங்கள் சிரித்த முகத்தோடு சந்திப்பதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்லறத்தையும் இது அற்பமானதுதானே, இது சிறியதுதானே என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால், சில நேரங்களில் நாம் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அந்த அற்பமான நற்காரியம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத் தரும். நிரந்தரமான நரகத்தை விட்டும் அது நம்மை காப்பாற்றி விடலாம். அது இம்மையிலும் மறுமையில் நமக்கு வெற்றிக்கான ஒரு காரியமாக இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அடிப்படையை நமக்கு பல்வேறு நபிமொழியை சொல்லி காட்டுகின்றார்கள். சஹீஹுல் புகாரியிலே 3467வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை ஒரு விபச்சாரத்தையே தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி, விபச்சாரத்தை தொழிலாக கொண்ட பெண்மணி என்று சொன்னால், விபச்சாரம் செய்வதற்கும் அதை தொழிலாக செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மனிதன் என்றைக்காவது ஒரு நாள் தவறிழைத்து இந்த பெரும்பாவத்தில் விழுந்து விடலாம். ஆனால் விபச்சாரத்தை தொழிலாக கொண்ட பெண்மணி என்று சொன்னால், அவள் நாள்தோறும் தினந்தோறும் அதைத்தான் அவள் செய்து கொண்டிருக்கின்றாள். என்றாலும் அவள் அல்லாஹ்விற்கு இணை வைக்காதவளாக ஈமான்தாரியாக இருக்கின்றாள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு நாள் அந்த விபச்சாரத்தை தொழிலாக கொண்ட ஒரு பெண்மணி அவள் சென்று கொண்டிருக்கும் பொழுது
ஒரு கிணற்றுக்கு அருகிலே ஒரு நாய் அப்படியே தாகத்தினால் சுற்றி வருகிறது. இதை அவள் பார்த்துவிட்டு அவள் என்ன செய்கின்றாள்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இது ரஅத்துஹு பகியும் மின் பகாயா பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு விபச்சாரிகளின் ஒருத்தி இந்த நாயும் வேதனைப்படுவதை, தாகத்தால் தவிப்பதை, தாகித்து அது சாவதற்கு நெருங்குவதை அவள் பார்க்கின்றார். பார்த்தவுடன் அவள் என்ன செய்கின்றாள்? فَنَزَعَتْ مُوقَهَا فَسَقَطُهُ فَغُفِرَ لَهَا بِهِ, அவள் தன்னுடைய காலுறையை கழற்றி அதிலே அந்த கிணற்றிலிருந்து நீர் எடுத்து அந்த நாய்க்கு அவள் புகட்டினாள். அந்த ஒரு காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த விபச்சாரியுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவளுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த நபிமொழி நமக்கு எதை எடுத்துரைக்கிறது? எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும் சரி, அது நாய்க்கு தண்ணீர் போட்டுவதான எல்லாம் அற்பமாக எடுத்துக்கொள்ள கூடாது. எந்த ஒரு நற்காரியமாக இருந்தாலும், அது மிக சிறியதாக இருந்தாலும், அதை நாம் இறைவனுக்காக இஹ்லாஸான முறையில் செய்யும் பொழுது அது நமக்கு இறைவனுடைய திருப்தியை அது நமக்கு பெற்றுத்தரும். அது நம்மை நரகத்தை விட்டு நம்மை காப்பாற்றி விடலாம், அது நம்மை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடலாம். எனவே எந்த ஒரு நற்காரியத்தை நீங்கள் அற்பமாக சிறியதாக நினைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சஹீஹுல் புகாரியிலே நாம் பார்க்கின்றோம், மற்றொரு செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்திலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பயங்கரமான தாகம் ஏற்படுகின்றது. அப்பொழுது அவர் ஒரு கிணற்றை பார்க்கிறார். அந்த கிணற்றினுடைய ஆழப்பகுதியில் அடிப்பகுதியில் தண்ணீர் இருக்கிறது. எனவே அவர் அந்த கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீரை குடித்துவிட்டு மேலே ஏறுகின்றார். மேலே ஏறி பார்த்தால் அங்கே ஃபைதா கல்புன் எல்ஹது ஸராமல் அத்தஷ், அங்கே ஒரு நாய் தாகத்தினால் அது ஈர மண்ணை நக்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ நினைக்கிறார், நமக்கு எப்படி மிக பெரும் தாகம் ஏற்பட்டதோ அது போன்று இந்த நாய்க்கும் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் நினைத்து மீண்டும் அவர் அந்த கிணற்றிலே இறங்கி தன்னுடைய காலுறையை கலற்றி அந்த காலுறை முழுவதும் தண்ணீரை நிரப்பி அந்த நாய்க்கு அவர் புகட்டினார். அல்லாஹ் அவருக்கு நன்றி பாராட்டும் விதமாக அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தான். அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் வ இன்ன லனா ஃபில் பஹாயிமில் அஜ்ரன், இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நாங்கள் உதவி செய்தாலுமா எங்களுக்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், இதற்கெல்லாம் இந்த அற்பமான காரியத்திற்கெல்லாமா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கூலியை தருகின்றான். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இருக்கிறது, இது பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அல்லாஹ்வின் தூதரை தவிர வேறு யாரும் இது போன்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபீ குல்லி தாத்தி கபிதின் ரத்பத்தின் அஜ்ரும், எந்த இறப்பையிலெல்லாம் ஈரம் இருக்குமோ அந்த ஒவ்வொரு இறப்பைக்காகவும் அல்லாஹ்விடம் நன்மை உண்டு என்று சொன்னார்கள். எந்த ஜீவராசிக்கெல்லாம் பசி எடுக்குமோ அந்த ஜீவராசிகளுக்கு நாம் உதவி செய்தால் அது அற்பமான உதவியாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ்விடம் கூலி உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இதே அடிப்படை இன்னொரு நபி மொழியில் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லகத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி ஃபீ ஷஜரா, ஒரு மரத்திற்காக ஒரு மனிதர் சொர்க்கத்திலே புரண்டு கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காட்சி காட்டப்படுகிறது. ஒரு மனிதர் சொர்க்கத்திலே அவர் உல்லாசமாக சந்தோஷமாக புரண்டு கொண்டிருக்கிறார். எதற்காக? ஒரு மரத்திற்காக அவருக்கு அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தார். அவர் செய்த காரியம் என்ன? நபிகள் நாயகம் சொல்றாங்க, கதஅஹா மின் ظهرி தரீக் கானத் தூதின் நாஸ, அந்த மரம் மக்களுக்கு இடையூறாக தொல்லையாக இருந்து கொண்டிருந்தது. பூமியினுடைய மேற்பகுதியில் இருந்து அந்த மரத்தை அவர் வெட்டினார், மக்களுக்கு தொல்லை இல்லாமல் ஆக்கினார். இதே சம்பவம் சஹீஹுல் புகாரியிலே 652வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு முள் மரம், பார்ப்ப கடந்து செல்லக்கூடியவர்கள் எல்லாம் அற்பமாக அதை கடந்து செல்கிறார்கள். ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? மக்களுக்கு தொல்லையாக இருக்கிறது என்று இறைவனுக்காக எந்த ஒரு பிரதிபலனையும் மனிதர்களிடம் எதிர்பாராமல் அந்த முள் மரத்தை அவர் வெட்டி எடுக்கின்றார், தொல்லை அகற்றுகின்றார்.
இந்த ஒரு நற்காரியத்திற்காக அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு நன்றி பாராட்டும் விதமாக அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அவர் சொர்க்கத்திலே புரண்டு கொண்டிருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார் என்று சொன்னால், நாம் எந்த ஒரு அற்பமான நல்லறத்தையும் நாம் இது சிறியதானே என்று கருதிவிட முடியுமா? இது அற்பமான விஷயம் தானே என்று நாம் விட்டுவிட முடியுமா? எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாம் அன்றாடம் வுது செய்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் யதவல்லு ஃபயுஸ்பிகுல் வுது. உங்களை ஒருவர் வுது செய்யும் போது அந்த வுதுவை பரிபூர்ணமாக செய்தார். சரியாக கைகளை கழுவுமே என்று முழுமையாக கழுவுவது, முகத்தை சரியாக கழுவுவது, சரியாக மசல் செய்வது, சரியாக கால்களை கழுவுவது, இப்படி அவர் அந்த வுதுவை பரிபூர்ணமாக செய்து வுது செய்து முடித்த பிறகு அவர் சொல்கின்றார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஆவார்கள் என்று நான் சந்தேகம் இல்லாமல் உறுதியாக சாட்சி கூறுகின்றேன் என்ற துஆவை அவர் சொன்னார். இது எவ்வளவு எளிதான விஷயம், எவ்வளவு அற்பமான ஒரு விஷயம். வுது செய்து முடித்த பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு. இதை சொல்வது மிகப்பெரிய மலையை புரட்டுவதா அல்லது கல்லை உடைப்பதா? இது ரொம்ப மிக எளிதான விஷயம். இந்த ஒரு வார்த்தையை அவர் சொன்னால், இல்லா ஃபுதிஹத் லஹு அப்வாபுல் ஜன்னah அத்-தமானியா, அவருக்காக சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறந்து வைக்கப்படுகிறது. திறந்து வைக்கப்பட்டு அல்லாஹ் சொல்வான், யதுகுலு மின் ஐயிஹா ஷா, அவர் எந்த வாசல் வழியாக நுழைய விரும்புகிறாரோ அந்த ஒரு வாசல் வழியாக, அந்த வாசல் வழியாக அவர் சொர்க்கத்திற்குள் நுழையலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு அற்புதமான ஒரு பாக்கியத்தை இந்த நல்லறம், இந்த அற்பமான காரியம், இந்த சிறிய நல்லறம் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நபிமொழியில் நபிகள் நாயகம் மீண்டும் சொன்னார்கள், மா மின் முஸ்லிமின் யதவல்லஹு ஃபயுஹ்சினு வுதுஅஹு. ஒரு முஸ்லிம் வுது செய்துவிட்டு அந்த வுதுவை அழகிய முறையில் செய்து, நாம் கடமையான தொழுகைக்காகவோ அல்லது நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம், ஓய்வாக இருக்கும்போது நம்ம வுது செய்துவிட்டு அழகிய முறையில் வுது செய்துவிட்டு ஃபயகூமு ஃபயுஸல்லி ரக்அத்தைனி, அவர் எழுந்து 2 ரக்அத் தொழுகின்றார். முக்பிலுன் அலைஹிமா பிகல்பிஹி வ வஜீஹி, அந்த 2 ரக்அத்திலும் தன்னுடைய முகத்தையும் நேராக ஆக்கி தன்னுடைய உள்ளத்தையும் தொழுகையில ஈடுபாடாக ஆக்கி அவர் 2 ரக்அத் தொழுதால், இல்லா வஜபத் லஹுல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிட்டது. நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் பல நூற்றுக்கணக்கான தடவைகள் செய்ய முடியும், பல 1000 தடவைகள் செய்ய முடியும். ஒரே ஒரு தடவை நாம் அல்லாஹ்க்கு இணை வைக்காத மக்களாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நாம் அழகிய முறையில் வுது செய்து நம்முடைய முகத்தை, நாம் பார்வைகளை நாம் தடபோல செய்யாமல் உள்ளத்தால் நம்முடைய உள்ளத்தையும் தொழுகையில் ஈடுபாடாக்கி 2 ரக்அத் தொழுது விட்டால் அவருக்கு சொர்க்கம் கண்டிப்பாக உறுதியாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நாம இமாமோடு தொழுகிறோம், தொழுகைக்கு நாம் பல நேரங்களில் தாமதமாக வருகின்றோம். ஒரு ஜமாத் தொழுகையில் கலந்து கொண்டு இமாம் சத்தமிட்டு ஓதும் போது நபிகள் சொல்லி காட்டுறாங்க, இதா காலல் இமாமு கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாமீன், இமாம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாமீன் என்று சொன்னால் ஃபகூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். இறைவா இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்ற வார்த்தையை நீங்கள் தொழுகையில் சொல்லுங்கள். இதனுடைய பாக்கியம் என்ன? இது மிகப்பெரிய காரியமா? இமாம் வலல்லாமீன் என்று சொன்ன பிறகு ஆமீன் என்று நாம் சொல்வது இது ஒரு மிகப்பெரிய விஷயமா? நபிகள் சொன்னார்கள், மன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா, யாருடைய வார்த்தையில் ஆமீன் என்ற வார்த்தை மலக்குமாருடைய வார்த்தையோடு ஒத்துப் போகிறது. நாம தொழும் பொழுது இங்கே மலக்குமார்கள் இருந்தால் அவர்களும் ஆமீன் சொல்கிறார்கள். நம்முடைய வார்த்தையும் மலக்குமாருடைய வார்த்தையும் ஒத்து போய்விட்டால் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. முன்பாவங்கள் என்றால் அவர் முன் செய்த சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த செயல் நம்முடைய சிறுபாவங்கள் அனைத்தையும் அழிக்கிறது என்று சொன்னால் இந்த பாக்கியத்தை நாம் தவறவிட முடியுமா? இது அற்பமான காரியம் தானே என்று நாம் ஜமாத் தொழுகையிலே கலந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? மற்றொரு விஷயத்தை நபிகள் நாயகம் சொன்னார்கள்,
யார் ஒருவர் நாம் இமாம் ஜமாத்தோடு தொழும் பொழுது இதா காலல் இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, தன்னை புகழ்பவரின் வார்த்தையை அல்லாஹ் செவியுறுகின்றான் என்ற அந்த வார்த்தையை இமாம் சொல்லும் பொழுது அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த், இறைவா எங்கள் இறைவா யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்று இந்த வார்த்தையை யார் சொல்கிறாரோ ஃபஇன்னஹு மன் வாஃபக கௌலுஹு கௌலல் மலாயிகா, அவருடைய வார்த்தை மலக்குமாரனுடைய வார்த்தையோடு ஒத்து போய்விட்டால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு பெரும் பாக்கியத்தை இந்த சிறிய நற்செய்திக்கு நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிட்டார்கள், சஹீஹ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மன் தஸத்தக பிஅத்லி தம்ரத்தின் மின் கஸ்பி தய்யிப், ஒருவர் பரிசுத்தமான சம்பாத்தியத்தில் யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் மோசடி செய்யாமல், வட்டி வாங்காமல், வரதட்சணையா வாங்காமல் அவருடைய பரிசுத்தமான சம்பாத்தியத்தில் ஒரு பேரித்தம் பழம் அளவுக்கு அவர் தர்மம் செய்கின்றார். பேரித்தம் பழம் அளவிற்கு, இது பெரிய விஷயமா? ஒரு பேரிச்சம்பழம் 2 ரூபாய் இருக்குமா? ஒரு 5 ரூபாய் இருக்குமா? ஒரு 5 ரூபாய் நாம ஒரு நாளைக்கு 5 ரூபாய், ஒரு வாரத்துக்கு 50 ரூபாய், அல்லது குறைந்தபட்சம் மிகப்பெரிய வறுமையில் இருந்தாலும் ஒரு ரூபாய் 2 ரூபாய் ஒருவர் தர்மம் செய்தாலும் சரி, ஒரு பேரித்தம்பழம் அளவுக்கு அவர் தர்மம் செய்தாலும் சரி, ஆனால் அது பரிசுத்தமான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். வலா யக்பலுல்லாஹு இல்லா தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமானதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார். எனவே பரிசுத்தமான ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து அவன் உழைத்த அந்த உழைப்பில் இருந்து ஒரு பேரித்தம்பழம் அளவிற்கு அவன் தர்மம் செய்தால் போதும். அவனுடைய உள்ளம் கஞ்சத்தனத்தை தூண்டினாலும் ஒரு 5 ரூபாய் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, ஒரு 10 ரூபாய் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல, ஒரு வாரத்திற்கு ஒரு 50 ரூபாய் தர்மமாக நல்வழியில் செலவு செய்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு பேரித்தம்பழம் அளவிற்கு அவன் தர்மம் செய்தால் நம்மை படைத்த இறைவன் அதை அவனுடைய வலது கரத்தால் ஏற்றுக்கொள்கிறான். சும்மா யுரப்பி காலி சாஹிபிஹி கமா யுரப்பி அஹதுக்கும் ஃபலுவ, உங்களில் ஒருவர் தன்னுடைய குதிரை குட்டியை எப்படி அவர் பேணி பராமரித்து பாதுகாத்து அது பெரிய குதிரை ஆகக்கூடிய அளவிற்கு அவர் வளர்ப்பாரோ அது போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹத்தா தகூன மிஸ்ரல் ஜபல், மலை அளவு ஆகக்கூடிய அளவிற்கு அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மார்க்கம் எந்த ஒரு நல்லறத்தையும் அது அல்லாஹ் நமக்கு அற்பமாக விட்டுவிட மாட்டான், கூலி தராமல் விட்டுவிட மாட்டான். சில நேரங்களில் நாம் செய்யக்கூடிய அந்த நல்லறம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பொருத்தத்தை, மிகப்பெரிய திருப்தியை, நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக அந்த நல்லறம் அமைந்து விடலாம். நாம் அற்பமான நல்லறத்தை கூட தேடி தேடி செய்யக்கூடிய ஒரு மூமின் கண்டிப்பாக பெரிய நற்காரியங்களை அவன் ஒருபோதும் விட்டுவிட மாட்டான். அல்லாஹ் சொல்லியான் அல்லவா, மறுமை நாள்ல ஒரு அடியானை அல்லாஹ் அழைப்பான், அழைத்து கேட்பான், இப்னு ஆதம் இன்னி மரில்து ஃபலம் தஊதுனி, நான் நோயுற்றிருந்தேனே, என்ன நீ நலம் விசாரிக்கவில்லையே. ஒரு ஆள் நோயாய்ப்பட்டாரு, அவர் நம்ம நலம் விசாரிக்க நேரத்தில் போய் நல்லா இருக்கிறீங்களா, நல்ல வார்த்தை சொல்றோம், பொறுத்துக்கிடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியம் தருவா, கஷ்டப்பட்டா நம்மளான உதவியை செய்யணும், உதவி செய்ய முடியாட்டாலும் நாம அவருக்கு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு வந்தால் அல்லாஹ் மறுமை எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அல்லாஹ் ஒரு அடியான் அழைத்து கேட்பான், நான் நோயுற்றிருந்தேன், நீ என்ன நலம் விசாரிக்கவில்லை. அப்ப அவன் கேட்பான், யாரும் கைஃப அஊதுக வஅன்த ரப்புல் ஆலமீன், இறைவா உன்னை நான் எப்படி நலம் விசாரிக்க முடியும், நீ தான் அகில உலகங்கள் ரப்பாகி விட்டதே, நீ எப்படி நோயுறுவாய். அப்ப அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இந்த அடியான் நோயிட்டு இருந்தான், நீ அவனை நலம் விசாரிக்கவில்லை, நீ அவனை நலம் விசாரித்திருந்தால் அந்த இடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய், அல்லாஹ்வுடைய அருளை கண்டிருப்பாய், அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை நீ பெற்றிருப்பாய், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றிருப்பாய். அந்த ஒரு நற்காரியம் உன்னை நரகத்தை விட்டு காப்பாற்றி சொர்க்கத்திற்குரியவனாக ஆக்கியிருக்கும். நலம் விசாரிக்கிறது பெரிய விஷயமா? அல்லாஹ் மறுமை நாள்ல கேட்கிறான், என்னுடைய அடியானை நான் உன்னிடம் உணவு கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை, இறைவா நீ ரப்புல் ஆலமீன், உனக்கு நான் எப்படி உணவளிக்க முடியும்? என்னுடைய இந்த அடியான் பசியோடு வந்து உன்னிடம் உணவு கேட்டிருந்தான், நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் நீ அங்கே என்னை பார்த்திருப்பாய், என்னுடைய உதவியை, என்னுடைய திருப்தியை, என்னுடைய அருளை, என்னுடைய கருணையை நீ பார்த்திருப்பாய். அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, நான் தாகத்தினால் தண்ணீர் கேட்டேனே, நீ எனக்கு தண்ணீர் தரவில்லையே.
அப்ப அந்த அடியான் கூறுவான், யா அல்லாஹ், நீதான் ரப்புல் ஆலமீன், உனக்கு நான் எப்படி தண்ணீர் தர முடியும்? அல்லாஹ் சொல்வான், என்னுடைய இந்த அடியான் தாகத்தினால் கொஞ்சம் தண்ணீர் கேட்டான், நீ அவனுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே என்னை நீ பார்த்திருப்பாய், அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய திருப்தியை நீ பார்த்திருப்பாய். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக நம்முடைய இறைவன் கருணையாளன். ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, யார் அணு அளவு நன்மை செய்கிறாரோ அதை அவர் பெற்றே தீருவார். வன்னல்லாஹ லைஸ லில்லாஹில் அபீத், அல்லாஹ் அடியார்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான். எனவே எந்த ஒரு நற்காரியத்தையும் நம்மால் செய்ய முடியும் பொழுது, செய்வதற்குரிய சூழல் இருக்கும் பொழுது, நாம் இது அற்பமானதுதானே என்று அதை கடந்து சென்று விடாமல் நாம் செய்யும் பொழுது சில நேரங்களில் அந்த நற்காரியமே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பொருத்தத்தை நம்ம பெற்றுத்தரலாம். நாம் செய்த மிகப்பெரிய பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையலாம். அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுத் தரலாம், சொர்க்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கொண்டு செல்லலாம். எனவே நாம் இந்த அடிப்படையை சரியாக விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் அது மிகச்சிறிய அமலாக இருந்தாலும் அற்பமாக கருதாமல் செய்வதற்கு முன்வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு அடிப்படை என்னவென்று சொன்னார், ஒரு பாவம் அது எவ்வளவு அற்பமான பாவமாக இருந்தாலும், இது சிறிய பாவம் தானே, இதை செய்தால் என்ன, நாம் நரகத்திற்கா சென்று விட போகிறோம், அல்லாஹ் நம்மை அழித்து விடவா போகிறான், அல்லாஹ்வுடைய கோபம் மீது ஏற்பட்டு விடவா போகிறது என்று கருதி எந்த ஒரு சிறிய பாவத்தையும் நாம் அதை தவிர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் போது அதை நாம் செய்துவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இய்யாக்கும் வ முஹத்திராத்தில் ذுனூப், பாவங்களை அற்பமாக நினைப்பதை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். பாவங்கள் அற்பமான பாவங்கள் இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்ன பாவம், தெருல போறோம், ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துறோம், தப்பான சிந்தனை வருது, இதெல்லாம் மார்க்க சின்ன பாவம், உள்ளத்துல ஒரு கெட்ட எண்ணம் ஏற்படுது, சிறிய பாவம். அப்ப இந்த மாதிரி பாவங்களை அற்பமாக, ஒரு செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு ஹராமான காட்சி வருது, அந்த காட்சியை நாம் அப்படியே பார்வையை அதிலே ஊன்ற வைக்கின்றோம், இது ஒரு சிறிய பாவம். அப்போ இந்த மாதிரி பாவங்களை சின்ன சின்ன பாவங்களை அற்பமாக கருதுவதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். இந்த சின்ன பாவங்களை அற்பமாக கருதுவதுடைய உதாரணம் என்ன தெரியுமா? நபிகள் சொல்கின்றார்கள், ஃபஇன்னமா மஸலமு ஹக்கிராத்தி துனூப் ககௌமி, இந்த பாவங்களை அற்பமா கருதக்கூடியவனுக்கு உதாரணம், ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, ஒரு பள்ளத்தாக்குல அவங்க தங்கி இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருவரும் அந்த கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒரு குச்சியை கொண்டு வர்றாங்க. ஒரு குச்சி தான், ஒரு குச்சியை வச்சு என்ன செஞ்சிட முடியும், ஒரு பெரிய அண்டா சோத்தை சமைச்சிட முடியுமா? ஒரு குச்சியை வச்சு ஒரு ரொட்டி சுற்ற முடியுமா? ஒரு குச்சியை வைத்து ஒரு கிராம் இறைச்சியை வேக வச்சிட முடியுமா? எல்லோரும் ஒரு குச்சியை கொண்டு வருகின்றார்கள். இன்னொரு குச்சியை கொண்டு வருகின்றார். இப்படியே அந்த கூட்டத்தில் உள்ள எல்லோரும் ஒவ்வொரு குச்சியை கொண்டு வருகின்றார்கள். ஹத்தா அல்லஜு ஹப்ஸத்தஹும், எல்லோரும் ஒரு குச்சியை கொண்டு வந்து அந்த குச்சி பெரிதாக ஆகி அவருடைய ரொட்டியை அவர்கள் வேக வைத்து விட்டார்கள். ஒரு குச்சியை வச்சு ரொட்டியை வேக வைக்க முடியாது. எல்லோரும் ஒவ்வொரு குச்சியை கொண்டு வந்தார், எல்லோரும் ஒவ்வொரு விறகை கொண்டு வந்தால் அந்த கூட்டத்தாருக்குரிய ரொட்டியை அவர்கள் வேக வைத்து விட்டார்கள். இவ்வாறு தான் வைன்னமு ஹக்கிராத்தின் துனூப் மத்தா யூஹது பிஹா சாஹிபுஹா துஹ்லிகு, ஒரு அடியான் எப்பொழுது இது சிறிய பாவம் தானே, இது சிறிய பாவம் தானே, இது சிறிய பாவம் தானே என்று சிறிய பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறானோ, அந்த சிறிய பாவங்கள் அவனை அழித்துவிடும். இது சிறிய பாவம் தானே என்று ஒரு அசிங்கமான காட்சியை பார்ப்பான், ஒரு சினிமாவை பார்ப்பான், ஒரு அசிங்கமான படத்தை பார்ப்பான், ஒரு பொய்யை பேசுவான், ஒரு புறத்தை பேசுவான். இப்படி ஒவ்வொரு புறமாக சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து, ஒவ்வொரு பொய்யாக சேர்ந்து சேர்ந்து சேர்ந்து, ஒவ்வொரு ஹராமாக சேர்ந்து சேர்ந்து அது அவனை நரகத்தில் அழித்துவிடும், அவன் நரகவாதியாக மாறிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் சொன்னார்கள், யா ஆயிஷா
ஆயிஷாவே இய்யாக்கி வ முஹக்கராத்தின் துனூப், ஆயிஷாவே பாவங்களை அற்பமாக நினைப்பதை விட்டும் நான் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். பாவங்களை அற்பமாக நினைக்க கூடாது. அது போன்று இது அற்பமான பாவம் தானே என்று நினைத்து விடக் கூடாது. ஃபைன்னலஹா மினல்லாஹி அஸ்ஸ வஜல் தாலிபன், ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்விடமிருந்து அந்த பாவத்தை கணக்கெடுக்க கூடியவர் இருந்து கொண்டிருக்கின்றார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, யார் அணு அளவு தீமை செய்கிறார், யார் ஒரு நூல் அளவு, ஒரு மயில் அளவு, ஒரு கடுகு அளவு தீமை செய்தாலும் அதையும் அவன் மறுமையில் கண்டுகொள்வான். மாலி, இந்த ஏட்டுக்கு என்ன ஆகிவிட்டது? மாலி ஹாதல் கிதாப், இந்த ஏட்டுக்கு என்ன ஆகிவிட்டது? லா யுகாவிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, அது சின்ன ஒரு பாவமாக இருந்தாலும் பெரிய ஒரு பாவமாக இருந்தாலும் அது எதையும் விட்டு வைக்காமல் அது எல்லாவற்றையும் அது கணக்கிட்டு பதிவு செய்து வைத்திருக்கிறது என்று மனிதன் மறுமையில் புலம்புவான். சில நேரங்களில் நாம் அற்பமாக கருதக்கூடிய சின்ன பாவங்கள் நம்முடைய பார்வையில் அற்பமா இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் அது நிரந்தர நரகத்துல கொண்டு போய் தள்ளிவிடும். நீங்க பாருங்க, அரசியல்வாதிகளை பார்க்கலாம், தௌஹீத்வாதியா இருப்பார், ஆனால் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில ஈடுபாடா இருப்பார். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் லா யத்தஹிதுல் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் துனில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களை விட்டுவிட்டு காஃபிர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது. இல்லா தத்தகு மின்ஹும் துகா, ஒரு பாதுகாப்புக்காக மட்டும் அவர் செய்து கொள்ளலாம். ஆனா அதையும் தாண்டி இஸ்லாமிய சமூகம் என்ன செய்கிறது? நான் இவர்தான் என்னுடைய வழிகாட்டி. எந்த அளவுக்கு போவாங்கன்னா, தங்கள் தர்காவுக்கு போகாவிட்டால், மௌலூது ஓதாவிட்டால், தாயே தகடு அணியாவிட்டால் தன்னை தௌஹீத்வாதி நினைத்துக் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த அரசியல்வாதிகளை தங்களுடைய உற்ற நண்பர்களாக பாதுகாவலர்களாக எப்படியெல்லாம் ஆகிவிடுகின்றார்கள். இவர்தான் நம்முடைய எதிர்காலம், இவர்தான் நாளைய பாரதம், இவர்தான் எதிர்கால தமிழ்நாடு, இவர்தான் அப்பழுக்கற்ற களத்திற்கு சொந்தக்காரர், இவர்தான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர். எல்லா வார்த்தையுமே இணை வைக்கிற வார்த்தை, எல்லா வார்த்தையுமே ஷிர்கான வார்த்தை. அவர் அற்பமாக நினைக்கிறார். சாதாரண இந்த உலக லாபத்திற்காக, பதவிக்காக, இந்த உலக சுகத்திற்காக அவர் மர்மையை குழி தோண்டி புதைக்கிறார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னல் ஆப்த லா யதகல்லமு பில் கலிமா மின் ரிضوانில்லாஹ், ஒரு அடியான் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறதா, யுல்கி லஹா பாலன், அதற்கு எந்த ஒரு வெயிட்டையும் அவன் கொடுக்கவில்லை. ஒரு வார்த்தையை அவன் பேசுறான், ஒரு ஆளுக்கு போய் அல்லாஹ் இணை வைக்க கூடாதுங்க, இணை வச்சா நிரந்தரமான நரகம், இந்த மாதிரி பாவத்தை செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை அவன் சொல்றான்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு அவன் ஒரு பெரிய வெயிட்ட கருதல. ஆனால் அல்லாஹ் சொல்லியிருந்தான், யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அவனுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகின்றான். உது செய்து விட்டு அந்த துவா ஓதுறோம் வச்சுக்கிடுங்க, நம்ம உள்ளத்துல பெருசா தெரியாது. நாம் இஹ்லாஸோடு ஓதும் போது அல்லாஹ் தரக்கூடிய கூலி சொர்க்கத்தில் 8 வாசல் திறக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவருடைய மறுபுறத்தை சொன்னார்கள், வஇன்னல் ஆப்த யதகல்லமு பில் கலிமா, ஒரு அடியான் சில வார்த்தைகளை பேசுகிறான், ஷிர்கான வார்த்தைகளை, குஃப்ரான வார்த்தைகளை அவன் பேசுகிறான். லா யுல்கி லஹா பாலன், அதற்கு எந்த ஒரு வெயிட்டையும் அவன் கொடுப்பதில்லை. அவன் கிட்ட அந்த ஒரு வார்த்தை ஒரு பெரிய பாவமா தெரியல, அவன் கிட்ட இதெல்லாம் ஒரு சின்ன பாவம், இதற்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்க போகிறான் என்று நினைக்கிறான். யஹ்வி பிஹா ஃபி ஜஹன்னம், அந்த ஒரு வார்த்தையின் காரணமாக அவன் நரகத்தின் அடி ஆழத்திற்கு போய்விடுகின்றான், நரகத்திலே விழுந்து விடுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அற்புதமா சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் நிறைவுக்கு வந்து விடுகின்றேன். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், மன் யக்தத ஹக்க இம்ரை முஸ்லிமின் பியமீனி, ஒரு என்ன செய்யறான், பொய் சத்தியம் பண்ணி ஒரு முஸ்லிமுக்குரிய ஒரு பொருளை அபகரிக்கிறான். அவனுடைய இடமாக இல்லை, அவனுடைய சொத்தாக இல்லை, அவனுடைய பொருளாக இல்லை, அல்லாம சத்தியமா போலியான் டாக்குமெண்ட்டை உண்டாக்கி ஏதோ ஒரு ஃபோர்ஜரி செஞ்சு மோசடி பண்ணி ஒரு முஸ்லிமுக்குரிய ஒரு சொத்தை வந்து பொய் சத்தியம் சொல்லி அவன் அபகரிக்கிறான். அபகரித்த நபிகள் என்ன சொல்றாங்க, ஃபகத் அவ்ஜபல்லாஹு லஹுன்னார், அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை கட்டாயமாக்கி விட்டான். வஹர்ரம அலைஹி ஜன்னah, அவருக்கு சொர்க்கம் ஹராமாகி விட்டது. சொர்க்கம் ஹராமாகி விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் இணை வைப்பை தவிர எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவன் செய்த இந்த மோசடியான சத்தியம் செய்து, பொய்யான சத்தியம் செய்து அபகரித்த இந்த பாவத்திற்கு அவன்
நரகத்தை அனுபவிக்காமல் எத்தனை ஆண்டு காலம், எத்தனை யுகம், எத்தனை தசாப்தம் என்று தெரியாது, நரகத்தை அனுபவிக்காமல் சொர்க்கம் செல்ல முடியாது. அவனுக்கு சொர்க்கம் வேணாம், நரகத்தை அனுபவிச்சுட்டு தான் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியும். அது எத்தனை யுகங்கள் சொல்ல முடியாது. அப்போ ஒரு சஹாபி கேட்டாரு, நாம நினைக்கலாம் பொய் சத்தியம் பண்ணி 1 கோடி ரூபாயை, ஒரு 50 லட்சம் ரூபாயை, பல லட்சங்களை சுருட்டினா தப்பு, ஒரு ஜான் இடத்த சுருட்டினா தப்பா? ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய பொய் சத்தியம் பண்ணி நாம ஏமாத்தி வித்துட்டா இது தப்பா? அப்படி நாம நினைக்கலாம். அப்போ சஹாபி கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, வைகான ஷையன் யஸீரன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, பொய் சத்தியம் சொல்லி அடுத்தவனுக்குரிய பொருளை அபகரித்தால் அவுஜபல்லாஹு லஹுன்னார், அவனுக்கு அல்லாஹ் நரகத்தை கட்டாயமாக்கி விட்டான், வ ஹர்ரம அலைஹில் ஜன்னah, அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொல்கிறீர்களே, அற்பத்திற்குமா அல்லாஹ் செய்வான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? வஹில் கலீப மின் அராக், கருவேலம் மரத்தினுடைய ஒரு கொப்பாக இருந்தாலும் சரி. கருவேல மரம் எதற்கு உதவும்? ஒரு முள் மரம் நிக்குது, அடுத்தவன் வீட்டு முள் மரம் நம்ம கிட்ட இருக்குது, நம்ம ஒரு கொப்பை ஒடிச்சிட்டு அவன் வந்து கேட்கறான், ஏன் மரத்துக்கு கொப்பை ஒடிச்ச? எல்லாமே சத்தியமா உன் மரத்துல உள்ள கொப்பு இல்ல, இது என் மரத்துல உள்ளதான் வந்து சொல்றான் வச்சு. அடுத்தவன் மரத்துல முள்ளு மரம் எதுக்கு உதவும்? முள்ளு மரம் எதுக்கு உதவும்? கருவேல மரம் என்பது அது ஒரு முள் மரம். அந்த கருவேல மரத்துல கொப்பை அடுத்தவன் கொப்பை ஒடிச்சிட்டான், ஓடிச்சுட்டு அவன் வந்து கேட்கும் போது, அல்லாஹ் சத்தியமா இது ஏன் மரத்துல உள்ள கொப்பு தான், அதை போய் சொல்றான், ஓடிக்கிறேன்னு சொல்றான். இப்படி செய்தாலும் அவனுக்கு நரகம்தான் கட்டாயம், அவனுக்கு சொர்க்கம் ஹராம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எந்த ஒரு பாவத்தையும் இஸ்லாம் தடுத்து விட்டதா? மார்க்கத்தின் பார்வையில் பாவமா? அந்த பாவத்தை நாம் அற்பமாக கருதிவிடக் கூடாது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இணை வைப்பு வார்த்தைகளாக இருந்து இதற்கெல்லாமா அல்லாஹ் தண்டிக்க போய்தான் என்று நாம் நினைத்தால் அதை நம்மை நிரந்தரமாக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். பேசுறதுக்கெல்லாமா அல்லாஹ் பிடிக்க நாம் நினைச்சு விடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இந்த 2 வகையான செய்திகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2 அடிப்படைகளை நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒரு நல்லறம் அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இது சின்னதானே, அற்பமானதானே என்று நாம் கருதாமல் அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸான முறையில் அந்த நல்லறத்தை செய்தால் கண்டிப்பாக அது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய திருப்தியை, அல்லாஹ்வுடைய அருளை, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு, நாம் சொர்க்கம் செல்வதற்கு அது காரணமாக அமைந்து விடலாம். எந்த ஒரு பாவத்தையும் இது அற்பமானதானே என்று நாம் நினைத்து அந்த பாவத்தை விழுந்து விட்டால் சில நேரங்களில் அந்த பாவம் நம்மை நிரந்தரமான நரகத்தில் அல்லது கொடும் நரகத்தில் அல்லது நீண்ட யுகங்கள் நரகத்தில் வாழக்கூடிய நிலையை ஏற்பட்டு விடலாம். எனவே நாம் இந்த 2 அடிப்படைகளையும் நாம் மரணிக்கின்ற வரை, இது எல்லாமே ஈமானுக்கு பிறகுதான், எல்லாமே தௌஹீதுக்கு பிறகுதான், இந்த 2 அடிப்படைகளையும் நாம் நம்முடைய மனதில் நிறுத்தி நம்முடைய வாழ்வை நாம் சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.